ஐயோ, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு கேளுங்க. என்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு மைதாவை வச்சு ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு போட்டு வெள்ளை தண்ணியை கரைச்சி அதுக்குள்ளே இருக்கிற மைதாவை ஒரு கிளாஸ் போட்டேன். கலக்குன்னு கலக்கினேன். கன்சிஸ்டன்சி செக் பண்ணுவோமே, அதை செக் பண்ணிவிட்டு சரி நம்மக்கிட்ட இருக்கிற நெய்யை எடுத்து விடுவோம். தண்ணியை விட்டேன்னா கலக்கினேன்னா அடுப்பை ஆன் பண்ணி வச்சாச்சு. இதை வச்சாலே என்ன அர்த்தம்? ஒன்று குழி பண்ணியாரன்னு அர்த்தம், இல்லை அப்பன்னு அர்த்தம். இத்ரூண்டு நெய்யில் இத்ரூண்டு மாவில் இட்லி ஊற்றுற மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அப்பம் மாவை ஊற்றினேன். என்னடா இது தக 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 தகன்னு சூப்பராக வருதே, பார்த்தீங்களா? மின்னுது என்னோடய அப்பம் பார்த்தாலே. நான் கூட டிப் டாப்பாக இருக்கும், எல்லோரும் என்னோடய அப்பத்தை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு என் பின்னாடி வருவாங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்திருப்பாங்க தானே நினைக்கிறீங்க? அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, அப்பத்தை ட்விஸ்ட் பண்ணுறேன் நான். ட்விஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி மறைச்சி போட்டு எல்லாத்தையும் போட்டேன். ஃபஸ்ட்டு ஈடு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ப்ரௌனிஷ், டார்க் ப்ரௌனிஷ் கலரில் அப்பம் மாதிரியே வந்துச்சுங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு கொடுத்தாங்களே பார்ப்போம் ஃபீட்பேக்கு.